ஹாய் உறவுகளே! மன அழுத்தத்தை மறந்து மகிழ்ச்சியாக வாழ வாழ்க்கையை மாற்றும் வழிமுறைகள் என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்காம ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ணி நம்ம ஃப்யூச்சரை நல்லபடியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நடந்து முடிஞ்ச விஷயம் முடிஞ்சது தான், அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஃப்யூச்சரை எப்படி பாசிட்டிவாக பெட்டராக நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். தியானம், மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நல்லா தூங்கணுங்க. ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரமாவது குறைஞ்சது தூங்கினா தான் நம்ம மைண்டே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். நல்லா தூங்கி எழுந்தாவே நம்மளே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். கஷ்டமாக இருக்கும்போது தூக்கம் வராது தான், பட் நம்ம தூங்க ட்ரை பண்ணணுங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதை கேட்டுகிட்டே இருப்பேன். மைல்டாக சவுண்டு வச்சுட்டு அப்படியே காதைக்கிட்ட வச்சுட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் நானே என்னை அறியாமல் அப்படியே தூங்கிடுவேங்க. இந்த டிப்ஸை நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, டீ குடிச்சிட்டோன்னா சீக்கிரமாக தூக்கம் வராது நமக்கு. அதனால் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரூமில் லைட்லாம் எதுவும் இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு மைல்டாக ஏதாவது ப்ளூ கலர் 0 வாட்ஸ் பல்ப் லைட்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு டார்க்காக இருக்க லைட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு எல்இடி பல்ப் அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம தூங்குகிற ரூமை டார்க்காக வச்சுருந்தாலே நமக்கு நல்லா தூக்கம் வருங்க. நீங்களும் என்ன அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்ல ஃபுட் சாப்பிட்ணுங்க. பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோங்க. சத்தான உணவுகளை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது நமக்கே ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோர், இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். தென் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட பேசி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பிடிச்சவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசினாலே நம்ம கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம ஃபேமிலியோட வெளியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இருக்க இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் புதுசாக நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் பெட்டராக ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செஞ்சு கூட உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம். லைக் புக் படிக்கிறது, மியூசிக் கேட்குறது, வெளில டிரைவிங் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி கூட நீங்கள் உங்களை டைவர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ நம்ம பெட்டராக தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளே பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் தோணுனா கூட அதை நம்மளே மாற்றி பாசிட்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. நம்ம மைண்டை, நம்மளோட எண்ணத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை எப்படி நம்ம டைவர்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நம்மளால் இந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு எந்த விஷயமே நினைக்காதீங்க. செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னால் முடியும், முயற்சி செஞ்சு பார்க்குறேன், முடியாதுங்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறதுங்கிறது எவ்வளோ பெட்டரான விஷயம். நீங்களே பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்த வேலை இருக்குது, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்க பழகிக்குங்க. எதனால் அவங்கள மெயினாக மன்னிக்க பழகிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவாவது அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறோம், அது எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு நம்ம மைண்டை நம்மளே மாற்றிட்டு எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூளைக்குள்ளே ஏற்றிட்டு அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை.
ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரசித்து சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மதியின் அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.